சிவகங்கையில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் இழப்பை சந்தித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே சிவல்பட்டி பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பப்பாளி, மரவள்ளி கிழங்கு, வாழை மரங்கள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் சேதமடைந்தன. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். நேற்று வந்த காற்று மழையில் பப்பாளிலாம் ஒடிச்சிருச்சு சார். 1 ஏக்கர் போட்டிருந்தோம், ஒன்றுமே இல்லை. 3 ஏக்கர் வச்சுருக்கோம். 1 ஏக்கர் தான் விவசாயமே போட்டிருக்கோம். எங்களால் பண்ண முடியல சார். செலவழிக்க முடியாமல் இதுதான் போட்டிருந்தோம். இதுவும் காற்று பப்பாளியை 300 கண்டை ஒடிச்சிருச்சு சார். 800 கண்டு வச்சுருந்தோம், 300 கண்டை ஒடிச்சிருச்சு. மரவள்ளிலாம் தூரோட கிழங்க வெளியில் பிடுங்கி போட்டுச்சு சார். எதுக்குமே நீ அது ஆகாது. ஏன்னா இன்னும் அது விளைச்சலுக்கு வர நான் 2 மாதம் இருக்குது சார். அதுக்குள்ளேயும் அதை தூரோட சுத்தமாக பிடுங்கி போட்டுருச்சு சார். வாழைலாம் 20 செண்டு தலகால ஒடிச்சு போட்டுருச்சு சார். தாரே போடாமலே ஒடிச்சு போட்டுருச்சு. ரொம்ப எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு சார். இந்த அரசாங்கம் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணணும்.